பிரியங்கா காந்தி அவர்கள் ஏன் எலெக்ஷனை தவிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்னொன்று நாளைக்கு ராகுல் வர்ஸ் பிரியங்கா அப்படி பார்க்கும்போது யார் கையில் கட்சி போகும்னு நினைக்கிறீங்க? யார் கையில் கட்சி போகும்? எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளைங்க தான் டாமினேட்டாக வருவாங்க. அதான் உண்மைம்மா. இல்லை நான் சொல்கிறது சொல்லிக்காதீங்க. இப்போ ஒன்றும் இல்லை. சந்திரபாபு நாயுடு அவருடைய ஃபேமிலி எடுத்துப்போம். என்டிஆர் ஃபேமிலி. அவங்க என்டிஆர் ஃபேமிலி இருந்தபோது யார் கையில் போச்சு? சந்திரபாபு மாப்பிள்ளை கையில் தான் போச்சு. அதே மாதிரி இப்போ ராகுல் காந்தி கையிலையும் போகுதில்ல, நம்ம பிரியங்கா காந்தி கையிலையும் போகாது. ராபர்ட் வாத்ரா ஏன்னாக்கா நான் சொல்கிறேன்னாக்க அவர் இந்த தடவை அமேட்டிலையோ இல்லை அமேட்டியில் நிற்கல, ராய்பரேலியில் நிற்கணுங்கிறது உடம்புபடியாக அடம் பிடிச்சாராம் அவங்க மாமியார்கிட்ட போய். யார்? சோனியா அம்மா சொல்லியிருக்காங்க, இப்போ டெஸ்டிங் டைம் நமக்கு காங்கிரஸ்க்கு, அதனால் இப்போ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நான் உன்னை ராஜ்யசபா எம்பியாக கொண்டு வரேன், கொஞ்சம் அமைதியாக இரு, இந்த எலெக்ஷன் முடியட்டும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினா வடநாட்டு ஊடகங்கள்லாம் நிறைய பேசுது. அதாவது அந்த கட்சி இந்த 3 பேர் ஏன் பெண்ணை அவங்க கொண்டு வரலனாக்க, இந்த பிரியங்கா காந்திங்கிறவங்க பார்த்தா அசல் அமைப்பில் அவங்க சொல்கிறாங்க இந்திரா காந்தியோட மறு உருவம். ஆனால் இந்திரா காந்தின்னு சொன்னாலே இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்படிங்கிறத டக்குன்னு கண்ணில் தோணும். அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த அம்மா நிற்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று, அவங்களுக்கு ஒரு மேம்போக்கு அரசியல்வாதி, அதாவது நான் பரப்புரை பண்ணுறேன் ஆனால் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன். ஏன்னா பரப்புரை பண்ணுறது இப்படி சொன்ன பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கணும்னாக்க மக்கள் தொடர்பு 24 hours யூ மஸ்ட் பி ஆன் த ஃபீல்டு, கீழே இருக்கணும். எந்த நிமிஷத்தை எப்படியா இருந்தாலும் பேசுறதுக்கு, எதிர்கட்சிகளை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும். அந்த ஒரு திறமை இருக்கணும். அது இவங்கள்ட்ட கிடையாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் எந்த எலெக்ஷன்லையும் நிற்கல அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி இவங்க நிற்கணும்னாக்க எப்பயோ பிரியங்கா காந்தியை சோனியா காந்தி வரக்கூடாது, அவங்க இத்தாலிய கலப்புன்னு சொல்லி எதிர்கொள்ள கொடுத்தாங்க இங்கே இருக்கிற கட்சிகள்லாம். அப்பயே பிரியங்கா காந்தி அவங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வராத காரணமே அந்த அம்மாவாலெல்லாம் இவங்களெல்லாம் பண்ண முடியாது. மக்கள் தொடர்பு கிடையாது, அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது, அந்த திறமை கிடையாது. வேணா மோடி அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர உண்மையாக இறங்கி இந்த ஒரு விஷயத்தை எடுத்து கையாளி வெளியில் உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பியாவோ இல்லை லோக்சபா எம்பியாவோ உள்ளே போராடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சோனியாவோ இல்லை ராகுலோ சொல்ல முடியுமா? இன்றைக்கி அந்த கட்சியில் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஃபண்டு நம்மக்கிட்ட இருக்குது, கட்சியோட பிடி நம்ம கையில் இருக்குது, யாரோ ஒருத்தர் முன்னிலை வச்சுட்டு மற்ற ரீஜனல் பார்ட்டிகளுக்கெல்லாம், அதான் இன்றைக்கி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செல்வ பெருந்தொகை இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாரு, வருங்காலத்தில் காங்கிரஸ் தனியாக நிற்கிறதுக்கு பார்க்கணும், எத்தனை ஒட்டியே வாழறதுன்னு கேட்டிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், அவங்க செல்வ பெருந்தொகை செல்வமாக மற்றவங்களுக்கு தான் கொடுத்தது, ஏன் வேஸ்ட் அடிப்பானே, நம்மளே வரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னாக்க அங்கே மாற்றம் காண்கிறது. தலைமையில் டெல்லியில் மாற்றம் வருது. எப்படி வருது? இல்லை ராகுல் காந்தியை மக்கள் ஏற்றுக்கல, பிரியங்காவும் ஏற்றுக்கல, சரி அடுத்தது மாப்பிள்ளையை கொண்டு விட்டு பார்ப்போமான்னு ஒரு டெஸ்டிங் டைம் பார்க்குறாங்க. அது கூடிய விரைவில் நடக்கும். அதனால் பிரியங்கா காந்திங்கிறவங்களுக்கும் சரி ராகுல் காந்தி அவர்களுக்கும் அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு. அப்பப்போ தலையை காட்டி கூட்டத்தை பார்த்துட்டு ஹாய் ஹாய் சொல்லிட்டு போறாரு. ஒரு இடத்துலையாவது நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சில குடும்ப அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில், இல்லை நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, மோடி அவர்கள் அழுவார், கண்ணி விடுவார், இதெல்லாம் 2 நாள் முன்னாடி சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் இப்போ சொல்கிறோம், இவர் எல்லா இடத்துல போனாலும் மேடையில் தன்னுடைய சகோதரி, தவறு கிடையாது, தன்னுடைய சகோதரி கட்டி தழுவுறாரு, தன்னுடைய சகோதரியை பற்றி ப்ரமோட் பண்ணி பேசுகிறாரு. ஏன் ஒரு தொண்டர்களுடைய வச்சு ப்ரமோட் பண்ணி பேசக்கூடாதா? அவங்களை பாராட்டி பேசக்கூடாதா? அது ஏன் எல்லாரும் தான் நாங்கள் சொல்கிறோமே. அது மாதிரி என்ன மோடி அவர்கள் இமோஷனலாக ஒரு தாயை நினைத்து பேசுவது தவறா? நீங்கள் இன்னைக்கு அம்மா கையை பிடிச்சி நாமினேஷனுக்கு அம்மா மாப்பிள்ளை பொண்ணு அப்படிதான் போய் நிற்கிறீங்க. ஏன்னா அங்கே ஒரு மோடி போய் நின்ற போது யார் நாங்கள் கூட ஒரு பிராமணர், ஒரு தலித் சமூகத்தினர், அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்கள் அவங்க தான் கூட போனாங்க. இதுதான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்லி பாஜகவை சொல்கிறாங்க, வேற்றுமை காட்டும் பாஜகன்னு. ஆனால் இங்கே என்னன்னாக்க ஸ்டீரியோ டைப் அந்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் இப்படி தான். அவங்களுக்கு ஒரு அரசியலுங்கிறது ஒரு விளையாட்டு. அதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. பிரியங்காலாம் ஒரு காலத்துலேயே அவங்க வரப்போகிறது இல்லை, வரவும் மாட்டாங்க. அதனால தான் அவங்க பின்வாங்கிட்டாங்க. ஏன் நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ அமேதிக்கும் ராய்பரேலிக்கும் யார் வேட்பாளர் அறிவிப்பதற்கு ஏன் தயக்கம்? என்னத்துக்கு தயக்கம்? ஏன் கார்கேங்கிறவர் தான் அவனுடைய தலைவர். அவர் உடனே ஒருத்தரை கூப்பிட்டு நாங்கள் இவ்வளோ தேர்ந்தெடுத்துருக்கோம், எங்களுடைய கமிட்டியில் செலக்ட் பண்ணி பாராளுமன்ற கமிட்டியில் சொல்லிட்டு ஏன் அனௌன்ஸ் பண்ணலை? ஏன் இங்கேருந்து போய் சோனியா காந்தி கன்சல்ட் பண்ணுறாங்க? கன்சல்ட் பண்ணும்போது யார் இருக்காங்க? பிரியங்கா இருக்காங்க, ராகுல் இருக்காங்க. ஏன் 2 பேருக்கு வச்சு ஏன் கன்சல்ட் பண்ணுறாங்க? ஏன் வேறு ஆட்களே இல்லையா? ஏன் நிற்கிறாங்க? ஏன் ஆல்ரெடி ராகுல் காந்தி வயலாடு நின்றாரு. ஏன் வயநாடு நின்னதுக்கப்புறம் நான் திருப்பி ராய்பரேலியில் நிற்பேன், இல்லை அமேத்தியில் நிற்பேன், அவன் இங்கேயும் நிற்க மாட்டேன்னு சொன்னார். ஏன் இப்போ திருப்பி இங்கே கன்சல்ட் பண்ணி நிற்கிறாரு? காரணம் என்ன?
என்ன, அங்கே வயநாடுல அவருடைய டி ராஜாவோட மனைவி அவங்கள தோக்கடிப்பாங்கிறது உறுதியாயிடுச்சு. அதனால இங்கே வராரு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, நேற்றுக்கு ஒரு வீடியோ போடுறாரு. அப்போ கூட என்ன சொல்றாரு, இன்னைக்கும் 50 வருஷத்துக்கு அந்த ராய்பரேலியோட நிலைமையை நீங்க விஷுவல போய் பாருங்க, புகைப்படங்கள் எடுத்து பாருங்க, பின்தங்கிய நிலைமையில இருக்கிறது. 50 வருஷமா ஃபெரோஸ் காந்தியிலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த தொகுதியை கையளிச்சிட்டு இருக்காங்க. அந்த தொகுதியில் ஒரு பெரிய ஃபேக்டரி வந்ததா, ஏதாவது நடந்ததா கிடைக்க இல்லை. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அது கவனிக்கல, எதிர்கட்சியாக இருந்தபோது சோனியா காந்தி கவனிக்கல, இவனுக்கு இவர் என்ன கவனிக்க போறாரு, இவரால் கவனிக்க முடியாது. ஏன்னாக்க இவங்களுடைய போக்கு என்ன, பாதினா இவங்க இங்கே இருக்கு, பாதி நாளில் 75% நாட்கள் இந்தியாவிலே இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது தொகுதி எப்படி கவனிப்பாரு? அதனால தான் அமேத்தியிலேருந்து அவரை விரட்டி அடித்தாங்க. அங்கேருந்து விரட்டி அடித்து தென் பக்கம் வந்தார். தென் பக்கத்துலேயும் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற இவங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்னு சொல்லுது, எப்பா வேண்டாம், இவர் வந்தாருனாக்கா நமக்கு பழப்பு ஓடாது, அதனால் அமுச்சு விட்ருங்க, அதனால் இங்கே வேணாம்னு சொன்னால் இங்கே திருப்பி ராய்பரேலியில் தஞ்சை அடைஞ்சிருக்காரு. அது தஞ்சை அடைஞ்சது போது கூட வளர்ச்சி பண்ணாதனால என்ன வீடியோ போடுறாங்க, எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தது எப்படி, பாட்டி காலத்தில், அதாவது ஃபெரோஸ் காந்தி தாத்தா, பாட்டி இந்திரா காந்தி, அப்பா ராஜீவ் காந்தி, அம்மா ராகுல் காந்தி, இவங்கள்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நான் ஃபோட்டோலாம் பார்த்தேன் பாருங்கள், இல்லை நானும் பண்ணுவேன். இதுவாங்க மக்கள்கிட்ட வைக்கிற உறுதி, கேரண்டி. இவங்கெல்லாம் இருந்தாங்க, நானும் இருக்கேன்னு சொல்லுது, இதுதான் கேரண்டியா? இவங்க என்னன்னாக்கா திரு நரேந்திர மோடி அவர்கள் கேரண்டியை பற்றி பேசுகிறாங்க. நான் இப்போ கேட்குறேன், நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தாயை காட்டி ஃபோட்டோ காட்டினாரா, இல்லை தன் கூட இருக்கிற சகோதரர்களை பற்றி காட்டினாரா? அவங்களாம் இன்றைக்கி எந்த சாதாரண நிலையில் இருக்காங்க. நீங்கள் இப்போ காட்டினது பார்த்தீங்களா, முதல்ல நேரு, அப்புறம் ஃபெரோஸ் காந்தி, உங்கள் தாத்தா, பாட்டி இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் யார், சோனியா காந்தி. ஏன் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது, யாருன்னு பாருங்கள், வருண் காந்தி. யார், அவருடைய சித்தப்பா சஞ்சய் காந்தியோட பையன். ஏன் அவங்க குடும்ப அரசியல் இல்லையா? ஏன் அவங்கள நீங்கள் காட்டல? அந்த ஃபோட்டோவில் ஒன்றிலே காட்டினீங்களா? இதுலேருந்து அந்த குடும்பத்திலேயே ஒரு 300 மருமகள் எப்படி நடத்தப்பட்டார் என்பது உலக அறிஞ்ச விஷயம். எப்படி அந்த அம்மா வருண் காந்தியோட அம்மா வெளியில் அனுப்பப்பட்டாங்க, எவ்வளோ துன்பம் அடைஞ்சாங்க, எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் இன்றைக்கி காங்கிரஸ் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ பேசுகிறாங்களா? மற்றதை பேசுகிறாங்களா? அவங்க குடும்பத்திலேயே இவ்வளோ குடும்பம் நடந்தது, மக்களுக்கு இவங்க நல்லது பண்ணுவாங்க எப்படி நினைக்கிறீங்க? இதெல்லாம் ரெக்கார்டு. ஐ எம் நாட் டெல்லிங் தி லைஸ், நான் பொய் சொல்லலை, இதெல்லாம் ரெக்கார்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு மருமகளை 2வது தடவையாக நடத்தி தன்னுடைய விருப்பத்துக்கு எதிராக தன் மகன் பணம் புரிந்து கொண்டார் என்று அந்த இடத்துலேருந்து விரட்டிய மேனகா காந்தி எங்கேயும் போல, இங்கேயும் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்காங்க. அவங்களை எதிர்கொள்றதுக்கு இவர் ரெடியா? ராகுல் காந்தி சொல்லுங்க, அவரை பற்றி எங்கேயாவது ஒரு லைன் பேசியிருக்காரா? அவருடைய தம்பி தானே, அதை பற்றி பேசியிருக்காங்களா? இதை தான் நாங்கள் சொல்கிறது. என்னன்னாக்க அந்நிய செலாவணிம்பாங்க, அந்நிய நாட்டு மருமகள் அந்த குடும்பத்தில் பூந்து இந்த காங்கிரஸ் ஆனது இந்தியாவுடைய பற்றியே குறைச்சி எப்போ பாரு மற்ற நாடுகளை பற்றியே பேசுகிறாங்க. எப்படி காரணம்னாக்கா, இப்போ எடுத்துக்கோங்க, இப்போ என்ன சொன்னார் மனுஷன் கரையர், பாகிஸ்தானில் அணுகுண்டு இருக்குது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏங்க ஒரு கட்சி இந்தியர்களை பயன்படுத்துமா? அதை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த கார்கில் வாராகட்டும், எந்த வாராகட்டும், இந்த புல்வாமா அட்டாக் ஆகட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கன்னு சொல்லி அன்றைக்கி ராத்திரி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட தூங்காமல் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தையும் சரி எல்லா மாநிலங்களும் காப்பாற்றினார். அது எப்படி இருக்குது அந்த கொடுத்த கேரண்டி? இங்கே கொடுக்குற கேரண்டி என்ன? அவங்க அணுகுண்டு வச்சுருக்காங்க, அனுசரித்து போகணும். இது ஏன் நான் இப்போ சொன்னேன்னு, இத்தாலிய கலப்பு கலாச்சாரம் பிரதம மந்திரி ஆகக்கூடாது எதிர்ப்பு கொடுத்தாங்கன்னு, அது மறைமுகமாக தொடர்ந்து இருக்கிறதுனால தான் அவங்க இந்தியாவை பற்றி பேசாமல் எப்போதும் சைனாவில் இடம் கொடுத்துட்டாங்க. பாகிஸ்தானாலும் அனுசரித்து போகணும், ரஷ்யாவோட அனுசரித்து போகணும், அவங்களோட அனுசரித்து போகணும், இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இதிலிருந்து இவங்களுக்கு இந்தியாவை பற்றியும் கவலையும் இல்லை, இந்திய மக்களை பற்றியும் கவலையும் இல்லை, இப்படியே இருக்காங்க. அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். அவங்க குடும்பத்திலேயே இருக்க இன்னொரு பிரான்ச்சை பற்றியே அவங்க பேசலை பார்த்தீங்களா? எங்கேயாவது பேசுகிறாங்களா? இவங்க எப்படி மற்றவங்கள பற்றி, அவங்க குடும்ப நண்பர்களுக்கு ஒன்றும் செய்ய விரும்பலை, இவங்க எப்படி மக்களுக்கு நன்மை செய்ய போகிறாங்க? அதுமாதிரி முழித்து கொள்ளுங்க. இந்த காலத்தில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், மோடி அவர்கள் திருப்பியும் 3ஆம் முறையாக வரப்போறாரு. ஒரே ஒரு பிரச்சனை என்ன காட்டிக்கிட்டு இருக்காங்க, இதே 5 மாநில தேர்தல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? முற்றிலும் அகற்றப்படும், ஹார்ட் பெல்ட், கவ் பெல்ட், பசுகள் நிறைந்த மாநிலங்களில் தோற்கடிக்கப்படும் பாஜகனாங்க. ஆனால் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அமித்ஷாஜி என்ன சொல்கிறாரு, 370ங்கிறாரு, 180னாரு, நம்பரை கூட்டிகிட்டே இருக்காரு. எப்படி சொல்கிறாருன்னு, எப்படி சொல்கிறாருனாக்கா களத்தை அவர் பார்க்குறாரு. ஏன்னா எது வந்தாலும் இவிஎம் செட் பண்ணுறாங்கன்னு இப்போயே சொல்கிறாங்க. இவிஎத்தை செட் பண்ணது இல்லைங்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது, கரெக்டாக தான் இருக்குதுன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், உழைப்புக்கும் சாமானியர்களுக்கும் மரியாதை கொடுத்து அவர்களது வயிற்று பசியை போக்குறவர் யார்? திரு நரேந்திர மோடி அவர்கள். இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. இன்னைக்கு நார்த்தில், இதாவது வட நாடுகளில் இருக்கிற, அதாவது வட மாநிலங்கள்
சாதகமாக இருக்குது, 300 சீட்டும் பாஜகவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற மாநிலங்களை ஜெயிச்சிருங்கிறதுக்கு தான் இன்னைக்கு மாற்றி பேசினார் கேஜரிவால். மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்க மாட்டாங்க, பாஜக ஆட்சியில் இருக்கும்ல, பாஜகவை சார்ந்தவங்க தான் பிரதம மந்திரியாக இருக்க போகிறாங்க, உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை? அப்படியே இருந்தாலும் 300 சீட்டு வரப்போகுது. அந்த 300 சீட்டு ஏன் வருது? மக்களுக்கு கரீப் கல்யாண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷனில் கொரோனா காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் இன்னொரு 5 வருஷத்துக்கு தாண்டி இப்போ அதாவது இலவசமாக உணவு தானியங்கள் கொடுக்கப்படுது. நீங்கள் வந்து மக்கள் என்கிட்ட ஒன்று கொடுக்குறாங்கனாக்கா அவங்கள நாடி தான் நான் போவேன், கொடுக்காதவங்கள நாடியா போவேங்க. அதனால் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து 50% பெண்கள் வந்து வாக்காளர்கள். ஆனால் பெண்கள் எல்லாம் சாதகமாக பாஜக இருக்கிறதுனால தான் அதை மகாராஷ்டிராவில் காம்பினேஷன் சரியில்லை, அங்கே கூட்டணி சரியில்லை, அங்கே பட்னவிஸ் வந்து விட்டு கொடுத்துட்டாரு, அதனால் அங்கே தோக்க போகுது. இப்போ சரத்பவாருக்கு எதிராகவே அவருடைய பங்காளிகள் நிற்கிறாங்க, அங்கே தோற்றுருவாங்க, அப்படியெல்லாம் கதை கட்டுறாங்க. நீங்கள் மக்களை பற்றி நலனை பற்றி ஏதாவது பேசினீங்களா? இந்த 1 லட்ச ரூபா திட்டம் கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா 1 லட்ச ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு குடும்பத்துக்கு 17,000 ரூபாய் டெய்லி போடுவேனாக்க அவன் உழைத்து சம்பாதிக்கணுங்கிற அறிவுரையை சொல்லலை. நீ சும்மா வீட்டில் நாங்கள் எப்படியோ கமிஷன் கட்டிங் போடுறோம், அதில் 17,000 வந்து டிபிடி பண்ணாமல் உங்கள்கிட்ட கையில் கூட கட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியல் கிடையாது, இது மக்களை பார்க்கக்கூடிய நல்லாட்சியும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷமாக வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு போர்லையோ இல்லை வாஜ்பாய் காலத்திலையோ பாஜக ஆட்சி காலத்தில் இந்தியா விட்டு கொடுத்து தோல்வி அடைந்தது, போர் நடந்தது, தோல்வி அடைந்ததுன்னு ஒரு சின்ன விஷயம் நாங்கள் சொல்லலை, வெளிநாட்டு ஊடகங்கள் பேசிட்டா பதில் சொல்ல முடியுமா? இல்லை, இதுதான் உண்மை. அதனால் வெளிநாட்டு உறவு, அதாவது நாட்டை காக்கும் ஒரு பாதுகாப்பு, அடுத்தது உணவு, இருக்கிற இடம், நீர். இன்னைக்கு யார் தேஜஸ்வி யாதவ் யார் சொல்கிறாங்க, அவங்களுடைய லல்லு பிரசாத் கட்சியில் ராஷ்ட்ரிய ஜனதா அங்கே போன எனக்கு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை வந்து இன்றைக்கும் அந்த கிராமத்தில் எல்லாம் கிடச்சிருக்குங்கிறாங்க, ரேஷன் கிடைக்குதுங்கிறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, மோதி வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. நான் சொல்லலைங்க, ஆங்கில ஊடகங்கள் காட்டுறாங்க, கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறாங்க பின்படுத்தப்பட்ட மக்கள். அப்போ அது எப்படி சாத்தியமாச்சு? ஒவ்வொரு கிராமங்களிலும் மோதியினுடைய திட்டங்கள் நாங்கள் சொல்லலை, ஏன்னா நாங்கள் கலைஞரோட திட்டம் சொல்கிறாங்க, பிரதம மந்திரியோட திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. அதனால தான் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து திரு நரேந்திர மோடியை பாஜகவை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கற்பனை இல்லாமல் கனவு இல்லாமல் உண்மையான திட்டங்களை கொண்டு சேர்க்கிறது பாஜக. அதனால மோடி அவர்கள் 3ஆம் முறை நிச்சயமாக 400 சொல்றாங்களே, அது நடக்கும். வேணா பாருங்க கொஞ்ச நாளுக்கு. நன்றி. வணக்கம்.